வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்ட் வேல் அஃபிஷியல் சேனல். இன்னைக்கு பதில் என்ன பார்க்க போறோம்னா, ஹைதராபாத்ல ஒரு மிகப்பெரிய திகில் சம்பவம் அரங்கேறி இருக்கு. அதுவும் முக்கியமா ஹஸ்பண்டே தன்னுடைய ஒய்ஃபை கொன்னு சுக்குநூறாக்கி அதை ப்ரெஷர் குக்கர்ல வேக வச்சிருக்காங்க. மித்த பார்ட்ஸ் எல்லாத்தையுமே ஏரியில தூக்கி போட்டிருக்காங்க. இதுல என்ன ஹைலைட்னா, போலீஸ்னால கூட ஒரு துப்பு கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு படுமோசமா சம்பவம் பண்ணியிருக்காரு. அதை பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த பதிவுல பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் ஹைதராபாத்ல குருமூர்த்தி அண்ட் மாதவி ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணாங்க. கரெக்டாக சொல்லணும்னா 2003ல் இவர்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதன் பிறகு இவர்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கு. 2 பேருமே ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவர்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாலும் இந்த ஹஸ்பண்ட் வந்து ஸ்டார்டிங்ல மிலிட்ரி மேனா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. பட் அவருக்கு அந்த வேலை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விஆர்எஸ் வாங்கிட்டு வந்துட்டு, அதாவது ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ செக்யூரிட்டி கார்டாக ஒர்க் பண்ணுறாரு. இப்போ எங்கே ஒர்க் பண்ணிருக்காருன்னா டிஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்டில் தான் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக இவர்களுக்கு சம்பளம் போதுமான அளவு இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இவருக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் எங்கே தங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா வெங்கடேஸ்வர காலனி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹைதராபாத்தில் ஒரு முக்கியமான பகுதியில் தான் தங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே கிட்டத்தட்ட 5 வருஷமாக தங்கிட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக்சுவலாக அடிக்கடி வந்து 2 பேர்த்துக்கு சண்டை வர்றது அப்படிங்கிறது ஒரு வழக்கமான ஒன்று. பட் கடைசி ஒரு 2 to 3 மாசமா அடிக்கடி சண்டை வந்ததாக அங்க இருக்க அக்கம் பக்கத்தினர் வந்து சொல்றாங்க. இங்க சண்டை வந்தது மட்டும் இல்லாம உச்ச கட்டமா ஜனவரி 16ஆம் தேதி கரெக்டா சொல்லணும்னா இங்க தமிழ்நாட்டுல பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அன்னைக்கு காலையில மிகப்பெரிய சண்டை ஏற்பட்டதாக அக்கம் பக்கத்தினர் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த சண்டை வந்து மத்தியானம் வரைக்கும் நீடித்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதன் பிறகு 2 பேர்த்தையுமே ஆளை காணோம். ஆனா கேட் மட்டும் லாக்ல இருக்கு. இதனால அவர்கள் சரி எங்கேயோ ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவர்கள் விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 3 நாள் வரைக்கும் ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுடைய அம்மா வந்து இவங்க கால் பண்ணி பார்த்துருக்காங்க. கால் எடுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் திருப்பியும் கால் பண்ணல. இதனால பொண்ணை வந்து நம்ம என்ன ஆச்சுன்னு தெரியல, நம்ம வீட்டுக்கே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்கு அவர்கள் வந்து வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே உள்ள போய் பார்த்தா இங்கேயும் வந்து கேட் லாக் ஆயிருக்கு. சரி எங்கே காணாம கீது போயிட்டாங்களா, ஹஸ்பண்டையும் காணோம் அப்படின்னு பொண்ணுடைய அம்மா வந்து உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக என் பொண்ணை காணோம், 3 நாளாக வந்து கால் பண்ணிட்டே இருந்தேன், போன் எடுக்கவே இல்லை, வீடு பூட்டி இருக்குது, என்ன ஆச்சுன்னு தெரியல, எனக்கு நீங்கள் வந்து எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க பொண்ணை அப்படின்னு சொல்லி அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் போலீஸ் வந்து தேடுதல் வேட்டையில் 16ஆம் தேதியிலிருந்து ஈடுபட்டிருக்காங்க. ஆக்சுவலாக 19ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 2 நாள் கழிச்சு 21ஆம் தேதி புதுசா ஒரு மனுஷன் வந்து ஆக்சுவலா நான் வந்து இது மாதிரி ஒரு மாதவி அப்படிங்கிற ஒரு பொண்ணை கொண்டுட்டேன். ஆக்சுவலா கொன்னது மட்டும் இல்லாம நான் வந்து அவர்களுடைய எலும்பை வந்து துண்டு துண்டா நறுக்கி இருக்கேன். நறுக்கினதுக்கு அப்புறம் ஒரு மிஷின்ல போட்டு அந்த எலும்பை எல்லாத்தையுமே அரைச்சு அதை ப்ரெஷர் குக்கர்ல வேக வச்சிருக்கேன். அதுல இருக்க மிச்ச பார்ட்ஸ், உடம்புடைய மிச்ச பார்ட்ஸ் எல்லாத்தையுமே ஏரியில தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு வந்து ஒருத்தர் வந்து வாண்டடா வந்து சரண்டர் அடைஞ்சிருக்கார். அது வரைக்கும் போலீஸ்னால கண்டு கூட பிடிக்க முடியல. அவ்வளோ ஒரு மோசமான சம்பவம் ஹைதராபாத்ல அரங்கேறி இருக்கு. அது மட்டும் இல்லாம இவர்கள் போலீஸ் வந்து உடனடியா அவர் சொன்னதை கேட்டு அந்த ஏரியாவுக்கு போயிருக்காங்க. எல்லா பக்கம் விசாரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எந்த நேரம் கிட்டத்தட்ட 3 to 4 நாட்கள் ஆயுமே இன்னுமே அவர்களால் கண்டுபிடிக்க முடியல. அவர் சொன்ன டீட்டெயில் ஏரியில் போய் பார்க்குறாங்க, அங்கேயே கிடைக்கல. இதே மாதிரி வீட்டில் வந்து ஏதாவது ரத்தக்கரை ஏதாவது பண்ணிச்சிருக்கான்னு பார்த்தா அங்கேயே கிடைக்கல அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து சொல்றாங்க. உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு தான் சண்டையாகி போச்சு, ஓகே, அந்த 2 குழந்தைகளோட சுச்சுவேஷன் என்னன்னு கேட்டால் ஆக்சுவலாக அந்த 2 குழந்தைகளும் 2 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேருமே வரல. உடனடியாக ஹஸ்பண்டுடைய சிஸ்டர் வீட்டுக்கு உடனடியாக கிளம்பி போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே போயிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, அம்மா வந்து கரெக்டாக ஃபேமிலி ரன் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதனால 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு மட்டும் போய் ஒரு கட்டுக்கதை கிளப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவம் ஹைதராபாத்தில் மிகப்பெரிய ஒரு உலுக்கி இருக்கு. அதே மாதிரியே இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின் வரணும். ஆக்சுவலா ஒரு லிவிங் டுகெதர் ஆகட்டும் அல்லது ஃபேமிலி ஆகட்டும், இந்த மாதிரி கொடூரமான சம்பவங்கள் தொடர்ந்து வந்து இந்தியா ஃபுல்லா அடிக்கடி நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு முக்கியமான காரணம் டிஜிட்டலைஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செல்போன் ஆகட்டும், கம்ப்யூட்டர் ஆகட்டும், மொபைல் ஆகட்டும், இது எல்லாமே வந்து தொடர்ந்து அடிக்ட் ஆகிட்டே வர்ற காரணத்தினால்
புதுசா வந்து எல்லாரும் வந்து எப்படி கொல்றாங்க அப்படின்னு வித்தியாசமா பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இதிலிருந்து நம்ம வெளியே வரணும், இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நம்ம நாட்டிலேயே நடக்கக்கூடாது, நம்ம நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா, அதாவது நம்ம ஃபேமிலி ஆகட்டும் அல்லது ரிலேஷன்ஷிப்லேயே ஆகட்டும், அடிக்கடி சண்டை வர்றது அப்படிங்கிறது ஒரு இயல்பு தான். கண்டிப்பா அது சண்டை இல்லாம யாருமே இருக்க முடியாது. பட் அந்த சண்டையெல்லாம் மீறி மறுபடியும் போயிட்டு அவங்க கிட்ட சாரி கேட்டு அந்த பிரச்சனையை வந்து சுமூகமா முடிக்க முடியும். அதாவது கோபத்துல யார் வேணாலும் என்ன வார்த்தை வேணாலும் விடலாம். பட் அதன் பிறகு அவங்க வந்து நார்மல் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா அந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து போனால் மட்டும்தான் இந்த மாதிரி தொடர்ந்து வந்து சம்பவம் நடக்காம இருக்கும், நம்ம நாடு நல்லா இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.